இன்னும் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். இந்த கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி. எதுக்கு ரெட் கார்டு தான் நான் கேட்குறேன். ஒருத்தர் வந்து விளையாடுறாங்கன்னா விளையாட விடுங்க. சும்மா தொட்டதுக்கெல்லாம் ரெட் கார்டு எடுத்துட்டோன்னா அப்புறம் மலையாள பிக் பாஸ் பாருங்கள். ஒருத்தரை பிடிச்சி தள்ளி அவருக்கு வந்து நெஞ்சு வலியே வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு ஷானவாஸ். ஸோ இது வந்து நேற்று நடந்த கதை. ஸோ இந்த நெவின் தான் வந்து பிடிச்சி தள்ளனது. ஆனால் நெவினுக்கு வந்து ஃபைனல் வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. நெவின் அந்த வீட்டில் காட்டாத அலப்புற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். நெவின் பண்ணாத அட்ரோசிட்டியே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்கான். இருந்தும் வந்து நெவினுக்கு வார்னிங்கோடு நிறுத்திட்டாங்க. எதனாலன்னா ஷோ மஸ்ட் கோ ஆன் இல்லையா. ஸோ சும்மா தொட்டதுக்கெல்லாம் இந்த ரெட் கார்டு கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்லை மக்களே. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அந்த வீட்டில் எல்லாருமே வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. எல்லாரும் டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, பேட் வேர்ட் பேசுகிறாங்க. நம்ம இதை மட்டுமே பார்த்தா இதை தான் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஷோ வந்து பார்க்க முடியாது. அதில் இருக்கிற கண்டென்ட்டும் வந்து ரசிக்க முடியாது. அப்படி ரெட் கார்டு கொடுத்து தான் ஆகணும்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தான் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு சுற்றுறாங்க. அதனால ஆடியன்ஸான நாம்பளும் வந்து இந்த ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. ஏதாவது அர்த்தமீறி நடந்தால் தான் வந்து ரெட் கார்டு கொடுக்கணும். அதை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுடலாம்.